இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல நம்ம 8th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு 3 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி சொன்னேன். அதுல ஏற்கனவே கால அட்டவணை நடத்தியாச்சு, இணை கல்வி சார் நடவடிக்கை நடத்தியாச்சு. அடுத்து இந்த யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த 6வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, பாட புத்தகம், குழந்தைகள் இலக்கியம் மற்றும் ஆசிரியர் கையேடு போன்றவற்றின் முக்கிய பகுப்பாய்வு. இந்த கேள்வி தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. பாட புத்தகத்தையும் குழந்தைகள் இலக்கியம் குழந்தைகள் சம்பந்தமான புத்தகம் தெரியும். அடுத்து மற்றும் ஆசிரியர் கையேடு, ஆசிரியர் வந்து ஒரு பாடத்தை ரெடி பண்றதுக்காக அவர் ரெஃபரன்ஸ் புக் வச்சிருப்பாங்க. அந்த இந்த 3 இதும் எந்த மாதிரி முக்கிய பகுப்பாய்வுலாம் இருக்கணும், எந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இதுல இருக்கணும், இந்த 3 புக்லயும் எந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த கேள்விக்குள்ள பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹெட்டிங்கோ சப்மிட்டிங்கோ எதுவும் கிடையாது. புக்ல உங்களுக்கு 21 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ நான் சொல்றப்ப கவனிச்சுட்டு வந்துருங்க. நோட் பண்ணிக்கங்க. வரிசையா 21 பாயிண்ட் இருக்கு. நீங்க 21 பாயிண்ட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க 21 பாயிண்ட் எழுதுனா ஒரு 2 பக்கம் 3 பக்கம் வரும். சரிங்களா? நம்ம வந்து என்னன்னா வாலண்டரியா கேள்விக்கு வந்து நம்ம பேஜ் அதிகமா இழுக்கக்கூடாது. தேவைப்படுற கொஸ்டினுக்கு தான் நம்ம இழுக்கணும். சரிங்களா? சோ உங்களுக்கு இதை நான் ஒரு 21 பாயிண்ட் சொல்றேன். அதுல இருந்து நீங்க ஏதாவது ஓனா எக்ஸ்ட்ரா எழுத வேண்டிய இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க 21 பாயிண்ட் முடிச்ச பிறகு அடுத்து நீங்க ஒரு பேஜ் கொஞ்சம் ஓனா நீங்க எழுதிக்கலாம். அது சம்பந்தமா உங்களுக்கு ஓனா ஏன்னா 21 பாயிண்ட் சொல்றப்ப உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 பாயிண்ட் ஒரு பக்கம் வர மாதிரி வேணா நீங்க ஓனா எழுதிக்கீங்க. வாலண்டரி நம்ம 7 பக்கம் இழுக்கணும் அப்படின்றத அதை இழுக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இந்த கேள்வி வந்து 2-3 புக்கை பார்த்தேன், அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். சோ அவன் வெளி பண்றவனும் தெரியும் இந்த கேள்வி இவ்வளவுதான் இருக்கும் அப்படி தெரியும். சோ நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து அழகா நீட்டா 1 by 1 நீங்க நோட் பண்ண வேண்டியதான். சரி, நீங்க எழுதும் போது பிரசன்ட் பண்றது ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. இந்த ஹெட்டிங்கை போட்டு வரிசையா ஒரு பாயிண்டா எழுதுங்க. மொத்தம் 21 பாயிண்ட் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கான். அந்த 21 பாயிண்ட் நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க ஓனா எழுதிக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. சோ நீங்க பார்க்க போறீங்கன்னா, பாட புத்தகம், குழந்தைகள் இலக்கியம் மற்றும் ஆசிரியர் கையேடு போன்றவற்றின் முக்கிய பகுப்பாய்வு எப்படி சார் இருக்கணும், அந்த புக்கெல்லாம் என்னென்ன விஷயம் இருக்கணும், எப்படிலாம் அந்த புக்கு இருக்கணும் அப்படின்ற பத்தி நான் பார்க்க போறேன். சரிங்களா? அதுல முதல் பாயிண்ட் கவனிச்சுங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தகத்தின் கருத்து பொருள், அந்த புத்தகத்துல இருக்க கண்டென்ட் கருத்து பொருள் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்தோடு தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். என்ன பாடத்துக்காக அந்த புக்கை யூஸ் பண்றோமோ அதோடு தொடர்புடையதான் ஆசிரியர் பயன்படுத்துற ரெஃபரன்ஸ் புக்காக சரி, எல்லா புக்கும் சரி, அதை விட அந்த புத்தகத்தின் கருத்து பொருள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட பாடத்தோடு தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பாடத்தோடு தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பின் கற்றல் நோக்கம் மற்றும் குறிக்கோளை பொறுத்ததாக இருத்தல் வேண்டும். ஒரு புக் எடுக்கணும், எந்த பாடத்துக்காக எடுக்கிறோம் அந்த பாடத்தை பத்தின குறிக்கோள்களும் அதுக்கான கற்றல் நோக்கமும் இருக்கிறதாக பாத்துக்கணும் அந்த புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஒரு குறிப்பிட்ட வகுப்பின் கற்றல் நோக்கம், ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் எடுக்கிறோம், அதோட கற்றல் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை பொறுத்ததாக இருத்தல் வேண்டும். அது 2 மெயின் பண்ணி தான் அந்த புத்தகம் இருக்கும். அது நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை பொறுத்ததாக இருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக சம்பந்தமா ஒரு புக் எடுத்து நம்ம இது பண்ணக்கூடாது, ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட வகுப்பின் கற்றல் நோக்கம், எந்த கிளாஸ் எடுக்க போறோம் அந்த கிளாஸுக்குரிய நோக்கம், எல்லா விஷயம் அந்த நோக்கம் குறிக்கோளை பொறுத்ததாக தான் அந்த புத்தகம் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட வகுப்பின் கற்றல் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை பொறுத்ததாக இருத்தல் வேண்டும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, சமுதாய மாற்றத்திற்கு ஏற்றாற்போல், கேள்வி சொல்லியிருக்கோம், சமுதாய மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் அவ்வப்போது துல்லியமாக மாற்றமும் மேம்படுத்தலும் செய்ய வேண்டும். புத்தகம் வந்து அந்த சமுதாய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த 3 புக்கையும் அமைக்கணும், துல்லியமாக அமைக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட் கவனிச்சுங்க. சமுதாய மாற்றத்திற்கு ஏற்றாறு போல் அவ்வப்போது துல்லியமாக மாற்றமும் மேம்படுத்தலும் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கவனிச்சுங்க. அடுத்த 4வது என்ன சொன்னா, புத்தகத்தின் பாடக்கருத்தானது சமுதாய மதிப்பினை பெற்றதாகும். சமுதாய மதிப்பினை பெற்றதாகும் அந்த புத்தகம். அதாவது புத்தகத்தின் பாடக்கருத்தானது பாடம் கருத்துக்கின்ற சம்பந்தமான கருத்து கிடையாது, அது சமுதாயத்துக்கு தேவையான கருத்தா இருக்கணும். அதான் சொல்லுவாங்க. புத்தகத்தின் பாடக்கருத்தானது சமுதாய மதிப்பினை பெற்றதாகவும் செயலாக்க உடையதாகவும், அதாவது பிரதிபலிக்கிறதாகவும் செயலாக்க உடையதாகவும் நேரடியாகவும் இருத்தல் வேண்டும்.
சொல்ல வேண்டிய கருத்தை வந்து நேரடியாக சொல்ற மாதிரி இருக்கணும். வளவளன்னு எடுத்துக்கிட்டு இருக்காம நேரடியாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கணும். அப்படித்தான் அந்த புத்தகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தகத்தின் பாட கருத்தானது சமுதாய மதிப்பினை பெற்றதாகவும், அதான் முக்கியம், சமுதாய மதிப்பினை பெற்றதாகவும் ஒரு கமா போடுவோம். அடுத்து செயலாக்கம் உடையதாகவும், மதிப்பினை பெற்றாச்சு அதை செயல்படுத்துற மாதிரி அந்த புத்தகம் இருக்கணும். சும்மா ஏட்டு சுரைக்க கறிப்பு புத்தகங்கள் அப்படி விட்டுற மாதிரி அதை செயலாக்கம் உடையதாகவும் நேரடியாகவும் இருத்தல் வேண்டும். கருத்தை வந்து நேரடியாக சொல்ற மாதிரி இருக்கணும். அந்த கருத்து நேரடியாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, புத்தகத்தில் போதுமான கருத்துக்களையும் வாழ்க்கையோடு தொடர்புடைய எடுத்துக்காட்டுகளையும் பெற்றிருத்தல் வேண்டும். பாருங்க, புத்தகம் வந்து போதுமான கருத்துக்களையும், பாடசம்பந்தமான என்ன கருத்துக்கள், போதுமான கருத்துக்களையும், இன்னும் முக்கியமா வாழ்க்கைக்கு தொடர்புடைய எடுத்துக்காட்டுகளையும் பெற்றிருத்தல் வேண்டும். வாழ்க்கைக்கு தொடர்புடைய எடுத்துக்காட்டுகளையும் பெற்றிருத்தல் வேண்டும். இது முக்கியமா 5வது சொல்றாங்க. 6வது என்ன சொன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் போதுமான கேள்விகளும், ஒவ்வொரு பகுதியும் அந்த கொஸ்டின் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு பகுதியிலும் போதுமான கேள்விகளும் அதற்கு சரியான பதில்களும் புத்தகத்தின் கடைசி பக்கம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். புக் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் முடிகிறப்ப அந்த பாடம் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். இல்ல ஒவ்வொரு புக்ல கடைசி பக்கம் இதை மொத்தமா கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பகுதியிலும், ஒரு பாடம் முடிஞ்சா ஒவ்வொரு பகுதியிலும் முடிகிறப்ப போதுமான கேள்விகளும் அதற்குரிய சரியான பதில்களும், நமக்கு அதற்குரிய சரியான பதில்களும் புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றத சிறந்த பண்றாங்க. புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் சொன்னா, தேர்வினை சமாளிக்கும் வகையில் இருத்தல் வேண்டும். அந்த புத்தகம் வந்து தேர்வினை சமாளிக்கும் வகையில் இருத்தல் வேண்டும். நம்ம ஏன் ஆதாரம் தேர்ந்தெடுக்கிறோம், கொஸ்டின் வச்சு அது எந்த மாதிரி ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு பார்த்தா அந்த ஆதாரம் செலக்ட் பண்றோமா, அதான் தேர்வினை சமாளிக்கும் வகையில் இருத்தல் வேண்டும். பாருங்க, தேர்வினை சமாளிக்கும் வகையில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 8வது பாயிண்ட் சொன்னா, தனியார் வேற்றுமை, மாணவர்களின் திறன், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை ஆகியவை பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பாடத்திட்டத்துல அந்த புக்ல என்னடா இருக்குன்னா, தனியார் வேற்றுமை, ஒவ்வொருடைய இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனியார் வேற்றுமை, மாணவர்களின் திறனுக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களின் திறன், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை, அவை எந்த மாதிரி புக்கை படிக்க ஆசைப்படுமா, எப்படி அந்த கண்டென்ட் நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி அந்த புக் இருக்குன்னு சொல்றாங்க. தனியார் வேற்றுமை, மாணவர்களின் திறன், ஆர்வம், மனப்பான்மை ஆகியவை பொருத்தமாக அமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அதான் முக்கியம், பொருத்தமாக அமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 9வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாட கருத்துக்களை மாணவரின் பிந்தைய அறிவையும் பெறப்போகும் அறிவையும் தொடர்புபடுத்தவையாக இருத்தல் வேண்டும். இப்ப 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல் படிக்கிறானா, 10th ஸ்டாண்டர்ட் போறோம்னா அந்த அறிவியல் 9th பாடத்தோட தொடர்ச்சியா அந்த 10th பாடத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? அதோட தொடர்ச்சியா அது பெறப்பட்ட அறிவையும், அதாவது முந்தைய அறிவையும் பெறப்பட்ட அறிவையும் தொடர்புபடுத்துவதாக தான் அந்த புக் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட கருத்துக்களை மாணவரின் பிந்தைய அறிவையும் பெறப்போகும் அறிவையும் தொடர்புபடுத்துவதாக இருத்தல் வேண்டும். அப்படின்னு 9 சொல்லிட்டேன். 10வது சொன்னா, பாட கருத்தானது உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு, அதான் சார் உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு, அதாவது முதல் பாடம் வைக்கிறாங்க, அடுத்து 2வது பாடம் வைக்கிறாங்க, 3வது வைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க 11th காமர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனியார் வணிகம் வைப்பாங்க, அடுத்து கூட்டாண்மை வைப்பாங்க. ஏன் தனியார் வணிகம் வச்சு அடுத்து கூட்டாண்மை வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் தனியார் ஒரு பிசினஸ் நடத்தா எப்படி இருக்கு அப்படின்னு, அதுக்கு பேர் கூட்டாண்மை கொண்டு வராங்க. இப்ப போய் நான் ஃபர்ஸ்ட் கூட்டாண்மை கொண்டு வர முடியுமா? அந்த உளவியல் காரணம், மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அந்த தன்மை அடிப்படையில் இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அந்த தன்மையோட அடிப்படையில் இருக்கணும். அதான் சொல்றாங்க, பாடக்கருத்தானது உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு மாணவர்கள் எப்படி, இப்ப நான் ஏன் 9th யூனிட் 8th யூனிட் 7th யூனிட் அப்படி செலக்ட் பண்ணி நான் நடத்துறேன், ஏன் 1ல வர நடத்துறேன், எது முக்கியமான யூனிட்டோ, எது கண்டென்ட் இந்த புக்கோட சம்பந்தமான கண்டென்ட் எது அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த புக்ல இருந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அது உளவியல், மன ரீதியா ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். சரி, நம்ம 5 யூனிட் முடிச்சுக்கோம். அது 2வது இப்ப காலேஜ் முன்னாடி ஓப்பன் பண்றதுக்காக முதல் ஒரு 3-4-5 யூனிட் எல்லா காலேஜ் நடத்திக்கலாம், கடைசி ஒரு 3-4 யூனிட் நடத்தாம இருக்கலாம். அதனால தான் 8th யூனிட் 7th யூனிட் 9th அப்படி போயிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் அந்த புக்ல. அதான் உளவியல் கோட்பாடுகள், அந்த மாதிரி விஷயத்த இது ஒன்று சொல்றாங்க. அதான் சொன்னாங்க, பாடக்கருத்துக்களை உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு, அதான் முக்கியம், உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு தர்க்க ரீதியான முறையில் வரிசைகரமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் தர்க்க ரீதியான முறையில் வரிசைகரமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப நீங்க 12th காமர்ஸ் எடுத்துக்கிட்டா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் குறிப்பெடுக்கணும், அதுக்கு பிறகுதான் பேரடை கொண்டு வரணும். அதுதான் உளவியல் ரீதியானது. பேரடை ஃபர்ஸ்ட் நடத்திட்டு குறிப்பேடு நடத்த முடியுமா? தொடர முடியாது. சொன்னாங்க, பாடக்கருத்துக்களை உளவியல் கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு தர்க்க ரீதியான முறையில் வரிசைகரமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தர்க்க ரீதியான முறையில் வரிசைகரமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொன்னாங்க. சோ இதுதான் 10 பாயிண்ட். சரிங்களா? அடுத்து 11 பாயிண்ட் சொல்றேன். 11வது பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஆய்வு பயிற்சி, களப்பயிற்சி மற்றும் திட்ட பயிற்சி போன்றவைகளை பெறுவதற்கான அவசியத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு
புக்கை படிக்கிறானா ப்ராக்டிகல் எக்ஸாம் பண்ண போறோம்னா அதுக்கான கருத்து இருக்கணும், அதை செய்து பார்க்குற மாதிரி அதுல சரி எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கணும், அதை பார்த்து அவங்க செய்முறை பயிற்சியோ களப்பயிற்சியோ திட்ட பயிற்சியோ பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி கண்டென்ட் புக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வு பயிற்சி, களப்பயிற்சி மற்றும் திட்ட பயிற்சி போன்றவர்களை பெறுவதற்கான அவசியத்தை ஏற்படுத்த வேண்டும். போன்றவற்றை பெறுவதற்கான அவசியத்தை அந்த புக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு முக்கியமான பயன்பாடு வச்சுங்க. ஆய்வக பயிற்சி, களப்பயிற்சி மற்றும் திட்ட பயிற்சி போன்றவற்றை பெறுவதற்கான போன்றவற்றை பெறுவதற்கான அவசியத்தை அந்த புத்தகம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 12வது சொன்னோம்னா 12வது புத்தகத்தில் பயன்படுத்தப்படும் மொழியானது எளிமையானதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருத்தல் வேண்டும். புக்ல பயன்படுத்துற வார்த்தை எளிதாகவும் அதாவது எளிமையானதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். அப்பதான் மாணவர்கள் ஆர்வமா படிக்க வைப்பாங்க. இல்லைன்னா போர் அடிச்சிடும், ஆனா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. அதான் சொன்னாங்க, புத்தகத்தில் பயன்படுத்தப்படும் மொழியானது எளிமையானதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்திலும் இருத்தல் வேண்டும். அது அவன் கட்டத்தை புரிவிக்கணும், அதுக்கான எளிமையான வார்த்தை கொண்டு வரும். அதை கொள்ளும் விதத்திலும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 13வது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாடக்கருத்துகள் கவர்ச்சிகரமாக ஆர்வத்தை ஊட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளும் விளக்கப்படங்களும் கொண்டதாக அமைக்க வேண்டும். செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல ஏன் படத்தோட போட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் பண்றான், ஏன் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி குழந்தைங்க ஏன் படத்தோடு போட்டு வாங்கினா அந்த படத்தை பார்க்க வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஆர்வம் வரும், அதை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும். அதான் சொல்றாங்க என்னன்னா, பாடக்கருத்துக்களை கவர்ச்சிகரமாகவும் ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாகவும், அது முக்கியம், ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாகவும் விளக்கப்படங்களுடன் அதாவது பொதுவான விளக்கப்படங்களும் கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கப்போ குழந்தைகள் ஆர்வம், அதை குழந்தை இலக்கியம் ஆர்வம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, பாடக்கருத்துக்கள் கவர்ச்சிகரமாகவும் ஆர்வத்தை ஊட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளும் விளக்கப்படங்களை கொண்டதாகவும் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எடுத்துக்காட்டுகள் சரியானதாகவும் எளிமையானதாகவும் மற்றும் பொருத்தமானதாகவும் இருத்தல் வேண்டும். இது முக்கியமான விஷயம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்காட்டு படிக்கிறப்பயும் அது என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கான்னு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும், அதுக்கு பொருத்தமா இருக்கணும். நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் ஒண்ணு எடுத்துக்காட்டு சம்பந்தம்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனால புரிஞ்சுக்க முடியாது. எடுத்துக்காட்டை வச்சேவும் மேல மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மேல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க மாணவர் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப எடுத்துக்காட்டுகள் சரியானதாகவும் இருக்கும், எளிமையானதாகவும் இருக்கணும் மற்றும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம், பொருத்தமானதாக இருக்க வேண்டும். பொருத்தமான எடுத்துக்காட்டு சொல்லிட்டா கண்டென்ட்டும் புரியாது, அது எடுத்துக்காட்டு சம்பந்தம்னா வேஸ்ட் ஆயிடுவோம். அது ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுகள் சரியானதாகவும் எளிமையானதாகவும் மற்றும் பொருத்தமானதாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15வது என்ன சொன்னா, இது மாணவர்களுக்கு போதுமான அப்படி கொடுக்கிறப்ப மாணவர்களுக்கு போதுமான கற்றல் அனுபவங்களை ஏற்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். அப்படி எடுத்துக்காட்டு கரெக்டாக கொடுத்தா தான் மாணவர்களுக்கு கற்றல் அனுபவங்கள் ஏற்படும். அதான் இது மாணவர்களுக்கு போதுமான கற்றல் அனுபவங்களை ஏற்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். போதுமான கற்றல் அனுபவங்களை ஏற்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். சரிங்களா? 15 பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்து 16வது பாயிண்ட் சொல்றேன். பாடக்கருத்துகள், அந்த புக்ல உள்ள பாடக்கருத்துகள் தற்போதைய தேவைக்கு ஏற்றாற்போல், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமுதாய மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் சொல்லி ஒரு 3வது பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இதுல 16வது பாயிண்ட் சொன்னா, பாடக்கருத்துக்கள் தற்போதைய தேவைக்கு ஏற்றாற்போலவும், தற்போதைய தேவை என்ன, தற்போதைய தேவைக்கு ஏற்றாற்போலவும் மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதாகவும், மாணவருடைய திறன்களை வளர்ப்பதாகவும் அறிவு, உணர்ச்சி மற்றும் சமுதாய தேவைகளை சந்திக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயம் புக்ல இருக்கும். அதாவது பாடக்கருத்துக்கள் தற்போதைய தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதாக இருக்கணும். மாணவர் டேலண்ட் அதிகப்படுத்துவதாக இருக்கணும். அது மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதாக இருக்கணும். அறிவு, உணர்ச்சி மற்றும் சமுதாய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக அமைக்கப்பட வேண்டும். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றவா அது இருக்கணும், அந்த கண்டென்ட்ல இருக்கணும். அதான் நல்லா கவனிச்சுங்க. பாடக்கருத்துக்கள் தற்போதைய சமுதாய தேவைக்கு ஏற்றாற் போலவும் மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதாகவும் அறிவு, உணர்ச்சி மற்றும் சமுதாய தேவைகளை சந்திக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 17வது பாயிண்ட் சொன்னா, கணிதம், அறிவியல் மற்றும் தொலைத்தொடர்பில் காணப்படும் தொலைத்தொடர்பில் காணப்படும் தற்போதைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும். தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பாடத்தை கொண்டு வரணும். இப்போ போய் கம்ப்யூட்டர் போய் HTML லோட்டஸ் நடத்திருந்தா இன்னைக்கு வேலைக்காரமா, இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. சரி, அதான் அந்த தொலைத்தொடர்பு. அப்ப கணிதம் இன்னைக்கு கணிதம், அறிவியல் மற்றும் தொலைத்தொடர்பில் காணப்படும் தற்போதைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும். தற்போதைய வளர்ச்சியினை கருத்தில் கொண்டதாக அமைய வேண்டும். அதான் முக்கியம். தற்போதைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டதாக தான் அமைய இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து 8th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 18வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 18 பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியினை முன்னேற்றும் வகையில் அமைய வேண்டும். அந்த புத்தகம் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியினை
முன்னேற்றும் வகையில் தம் வாழ்க்கை திறன் வளர்ச்சியில முன்னேற்றும் வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு புத்தகம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 19வது பாயிண்ட் என்ன சொன்னா, மாணவர்களிடையே சிந்திக்கும் திறனை வளர்ப்பதாக அமைய வேண்டும். மாணவர்கள் வந்து சிந்திக்கும் திறனை வளர்ப்பதாகத்தான் அந்த புத்தகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு புத்தகம் படிச்சுட்டு அந்த புத்தகம் தான் வாழ்க்கையை மாத்திருக்கு, பெரிய பெரிய லெஜெண்டா சொல்லியிருக்காங்க. ஒரு சில புத்தகம் படிக்கிற அந்த புத்தகம் தான் வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாணவர்கள் வந்து அந்த புத்தகம் வந்து சிந்திக்க வைக்கணும், தன்னுடைய மாற்றங்களை அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியை முன்னேற்றம் அடையும் வகையில் புத்தகம் சொல்றாங்க. அது மாணவர்களே சிந்திக்கும் திறன் வளர்ப்பதாக அமைய வேண்டும் சொல்றாங்க. அந்த மாணவர்களுடைய சிந்திக்கும் திறனை வளர்ப்பதாக அமைய வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 20வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்களின் சமூக சூழல் சமுதாய மற்றும் பொருளாதார அமைப்பினை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும். அந்த புத்தகம் இருக்கணும், இன்னைக்கு இருக்க சமூக சூழல் இருக்கணும், சமுதாயம் மற்றும் பொருளாதார அடிப்படையாக கொண்ட, பொருளாதாரம் லைஃப் முக்கியமான ஒரு பார்ட், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அதையும் அடிப்படையாக கொண்டதாக காணப்பட வேண்டும். அதான் மாணவர்களின் மாணவர்களின் சமூகம் வந்து சமூக சூழல் சமுதாய மற்றும் பொருளாதார அடிப்படையாக கொண்டு காணப்பட வேண்டும். அந்த புத்தகம் வந்து காணப்பட வேண்டும் சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் 21வது பாயிண்ட், ஒரு மாணவனின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை பூர்த்தி செய்வதாக அமைதல் வேண்டும். பாருங்க, ஒரு மாணவனின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை பூர்த்தி செய்வதாக அமைய வேண்டும். இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தோட பகுப்பாய்வு, முக்கியமான பகுப்பாய்வு. அதுதான் என்ன கேட்டீங்கன்னா, பாட புத்தகம், குழந்தைகள் இலக்கியம் மற்றும் ஆசிரியர் கையேடு போன்றவற்றை முக்கிய பகுப்பாய்வு. இதை பத்தி தான். சோ இது முடிஞ்சு, அது போக இந்த முதல் இருக்கு கலை திட்டத்தின் அடிப்படைகள். இது ஒரு கேள்வி. இதை நம்ம முடிச்சுட்டோம்னா இந்த பாடப்புத்தகத்தை நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஏற்கனவே லெசன் பிளான் பாடத்திட்டம் பாடப்புத்தகத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, இந்த ரீட் பண்ணா அதெல்லாம் எழுதலாம். சோ நம்ம இந்த ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி நடத்தணும். இந்த ஒரு கேள்வி முடிஞ்சுன்னா நமக்கு 8th யூனிட் முடிச்சு அடுத்து டக்குனு இன்னொரு யூனிட் பண்ணலாம். இப்போ 3 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நாலேஜ் அண்ட் கரிக்குலத்துல. அடுத்து ஒரு 4 யூனிட் போயிடலாம். ஸோ 5 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லேர்னிங் மறுபடியும் எடுத்துடலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நிறைய புள்ளி கேட்டாங்க, லாஸ்ட் யூனிட் நடத்த சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க. அதையும் அடுத்தது நமக்கு வந்து 2 சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். மற்றபடி நீங்க மேஜர் பேப்பர் ஆப்ஷன் போர் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ளே 2 கவர் பண்ணிடுவேன். அது போக இடையில நான் லாஸ்ட் இயர் கொஸ்டினும் போடுறோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லேர்னிங் 2019 வருஷம் கொஸ்டின் போட்டிருக்கேன். இன்னொரு வருஷம் கொஸ்டின் போடுறப்ப அந்த சப்ஜெக்ட் பத்தினா உங்களுக்கு ஒரு 60% கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ப்போம்.